இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தானியேல் 6வது அதிகாரத்திலே 20வது வசனம். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று தானியேலை கேட்டான். அப்போ இங்கே நாங்கள் பார்க்கிறோம் ஒரு கேள்வியோட கூட, இன்றைக்கும் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன் அவர் சிங்கங்களின் கெபிகளுக்கு, சிங்கங்களின் வாய்களுக்கு, சிங்க குகைகளுக்கு தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஏனென்றால் எரிகிற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் அவர் விடுதலையாக்குகிற தேவன், விடுதலையாக்குகிற ஆண்டவர் இன்றைக்கும் உங்களையும் என்னையும் நோக்கி பார்க்கிறார். பிரியமானவர்களே, இந்த தானியேல் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறான் என்று ராஜாவே சொல்லுகிறார். 3 வேளை அவன் தேவனை நோக்கி பார்ப்பான், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிப்பான். போராட்டம், பாடுகள், தீர்க்க முடியாத பிரச்சனைகள் ஏற்படுகிற வேளையில ஆண்டவரிடத்துல ஆலோசனை கேட்கிறவன் தான் இந்த தானியேல். இவர் அந்த தேசத்துல ஞானிகள்ல முக்கியமான ஒரு ஞானியாய் காணப்பட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்தா ஞானம் தானாய் வரும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படியாய் ஆண்டவரை நோக்கி பார்க்கிற இந்த மனுஷனை கர்த்தர் உயர்ந்த அந்தஸ்துல வைத்திருந்தார். இப்போ இவருக்கு போராட்டம், சிங்க கெபியில போடப்பட்டாச்சு, தப்பு வைப்பார் யாரும் இல்லை. சுத்தி சுத்தி பார்க்கும்போது எல்லா பக்கமும் சிங்கங்களோட வாய்கள். எவ்வளவு பயங்கரமான சூழ்நிலை. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, மரணத்துக்கும் அவனுக்கும் ஒரு நூல் இடைவெளி கூட இல்லை என்று நான் சொல்லுவேன். இப்படியான சூழ்நிலையில நீங்களும் கடந்து வரலாம். ஆண்டவரை நோக்கி பாருங்க, ஆண்டவர் உங்களை விடுதலையாக்குவார். அப்போ தப்புவிப்பார் யாரும் இல்லை, உதவிக்கு யாரும் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் மாறுதலாய் இருக்கிறது. ஆனா 22வது வசனத்தை பாருங்க. சிங்கங்களினை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அது ஏனென்றால் நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. ஆம், இதுல தான் முக்கியமான காரியம் அடங்கி இருக்கிறது. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் ஆண்டவருக்கு முன்பதாய் அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான், உத்தமமாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு முன்னாய் குற்றமற்றவனாய் அவன் காணப்பட்டான். ராஜாவுக்கு முன்பதாய் கூட அவன் அநீதி எதுவும் செய்ததில்லை. நானும் நீங்களும் தேவனுக்கு முன்பாய் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்படும் போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, பிரியமான வாழ்க்கை வாழும்போது, ராஜாவுக்கு முன்பதாயும் மனுஷருக்கு முன்பதாயும் நாங்கள் உண்மை உள்ளவர்களாய் காணப்படும் போது ஆண்டவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ராஜா கூட பிரயாசப்படுகிறான், அவனால பிறப்பிக்கப்பட்ட கட்டளையை கூட மாற்றத்துக்கு பிரயாசப்படுறான். ஏன்? அவன் ராஜாவுக்கும் நீதிகேடு செய்யாதவன். ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, எப்பேற்பட்ட போராட்டமாய் காணப்பட்டாலும், சிங்கங்களுடைய குகைகள்ல போடப்பட்டாலும், நானும் நீங்களும் மரண தருவாயில கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது, ஆண்டவரை என்னை விடுதலையாக்கும் என்று சொல்லி கூப்பிடும்போது, அவர் சிங்கங்களோட வாயை கூட கட்டுவிக்க அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். உங்களை விழுங்க நினைக்கிற எல்லா போராட்டத்திலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஜெபிப்போம். இரக்கமுள்ள பிதாவே, இந்த பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேனப்பா. இந்த பிள்ளைகளுடைய போராட்டம், நெருக்கம், உபத்திரவம், மரணத்துக்கு எதுவான சூழ்நிலையில தப்புவிக்க யாரும் இல்லாமல் கதறி நிற்கிறேன். இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால நீங்க இப்பொழுதே விடுதலையாக்குவீராக. எல்லா சிங்கங்களும் சேதப்படுத்தாதபடிக்கு இயேசுவின் நாமத்தினால சிங்கங்களின் வாய்களை கத்தர் கட்டி போடுவீராக. விடுதலையா இந்த பிள்ளைகள் உம்மை தொழுது கொள்ள கத்தர் கிருபை செய்வேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை விடுதலையாக்குவார், உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் கத்தர் நிறுத்துவார். ஆமென்.